இந்த கீழே இருக்கிற கேட்போர் கூடத்தின் பரப்பு. மேடையின் பரப்பு 3 மடங்கு கேட்போர் கூடத்தின் பரப்பு. அதை வச்சு கொண்டு ஏரியின் நீளத்தை கேட்டுக்கிறாரு. அப்போ நாங்க இப்ப கேட்போர் கூடத்தின் பரப்பு காண போறோம். கேட்போர் கூட 3வது கேட்போர் கூட கூட சரி கூட பரப்பு என்னது? கேட்போர் கூட பரப்பு என்னது உங்களுக்கு தெரியும். இதுவற்ற பரப்புனா 3 மடங்கு. 3 மடங்குண்டா தர மேடை. மேடை பரப்பு. மேடை பரப்பு உங்களுக்கு தெரியும் என்னது? 3 தர 77 பெருக்கி எழுத்தினால் 321 1 2 மிஞ்சல் 321 2 23 231 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. மேடை பரப்போட 231 மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. இதுல உங்களுக்கு இன்னொரு பேரு செய்ய போறோம். என்னது? ஏடி இந்த நீளம் தான் கேட்டிருக்கு. இப்ப வரைக்கும் இந்த செவ்வக ஒரு பரப்பு தெரியும், அகலம் தெரியும், நீளம் தான் இது. ஆகவே செவ்வக பரப்பு சமன் நீளம் தர அகலம். செவ்வக பரப்பு தெரியும் உங்களுக்கு. மொத்த பரப்பு 231 மீட்டர் இருக்கும். அதுக்குள்ள ஒன்றாயிரம். நீளம் தேவை எங்களுக்கு. அதை அகலம் 14. அப்ப எக்ஸ் சமன் 231 14. என்னடா வந்ததுக்கு விட காணுங்க 16.5 மீட்டர் வரும். இதன் அகலம் 16.5 மீட்டர் வரும். சரி, எவ்வளவு ரெக்கமெண்டையும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது இந்த பிக்சர் பல்ப் போட்டினர்கள் தான் பார்க்கணும். சரியா? இப்ப பாருங்க பல்ப் கேள்விக்கு வருவோம். அதான் முக்கியமானது. இதுல மேடையில் நிலத்தை சுற்றி மின்குமுள்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல மேடையில் நிலத்தை சுற்றி மின்குமுள்கள் பொருத்திருக்கும். அதே போல சியிலும் டியிலும் இரு மின்குமுள்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சியிலே டியிலும் பல்ப் பொருத்தி இருக்கு. கோடு சிடி. இந்த சிடியில அடுத்துள்ள குமுள்களுக்கு இடையிலான தூரம் 1.4. அப்ப சிடி வழியே அடுத்துள்ள குமுள்களுக்கு இடையிலான தூரம் 1.4 மீட்டர் இடைவெளியில அடுத்தடுத்த பல்ப் போட்டிருக்கு. சரியா? 1.4 மீட்டர் இடைவெளி விட்டு விட்டு அடுத்தடுத்த பல்ப் போட்டிருக்கு. சம இடைத்தூரத்தில் உள்ளது. வில் சிஇடி சிஇடி மீதும் உள்ள மின் குமிழ்களும் சம இடைத்தூரத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. அதுவும் என்ன செஞ்சிருக்கான்? சம இடைத்தூரத்திலாம் பொருத்தி இருக்கான். கோடு சிடி மீது, இந்த சிடி மீது உள்ள மின்குமிழ்களின் எண்ணிக்கை சிஇடி மீது உள்ள குமிழ்களின் எண்ணிக்கைக்கு சமம். வில் சிஇடி மீது இரு அடுத்துள்ள குமிழ்களுக்கு இடையிலான தூரத்தை கேட்டுக்கிறாங்க. இப்ப தந்தது எங்களுக்கு ஒன்றும் கணக்க ஒரு பந்திய தந்திருக்கு. என்ன சிஇடியிலே பல்ப் பொருத்தி இருக்கு. சிடிக்கு இடைவெளி, சிடியில ஒவ்வொரு மின்குமுழுக்குமான இடைவெளி 1.4 மீட்டரா. 1.4 மீட்டரா. இதுல இதே அளவு மாதிரி சிஇடி என்ற இந்த மேல் வளைவு இருக்குல்ல, இதுலயும் சம இடைவெளியில நாங்க மின்குமுள் வச்சிருக்கோம். மற்ற இதுல இருக்கிற மின்குமுள்கள் எண்ணிக்கை இதுலயும் சமனா இருக்கோம். அதை வச்சு கொண்டு இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? 14 மீட்டர். 4வது முதலாவது இதுக்கு இடையிலான இடைவெளி எத்தனை கண்டுபிடிப்போம். சரியா? இடைவெளி எத்தனை கண்டுபிடிப்போம். 14 மீட்டர்டா இடைவெளி. 14 மீட்டரை 1.4 பிரிக்க போறேன். 14 மீட்டரை 1.4 பிரிக்க போறேன். இது நேரம் பிரிஞ்சாலும் 10 சொல்லலாம். எல்லாரும் என்னது? மேலங்களை ஒரு 10 பிரிக்கலாம். 140 14 வெட்டி விட்டியண்டா 10 இடைவெளி வரும். சரியா? சிடிக்கு இடையில 10 இடைவெளி வரப்போகுது. இப்படி சின்ன சின்ன இடைவெளியா 1 2 3 2 10 இடைவெளி வரப்போகுது. நாங்க இது பார்த்துனாங்க மூடின சுற்று. இது மூடினடம் தானே. திறந்தா இதுல என்னென்ன மூடினன்றத இஞ்சையும் பல் போட்டிருக்கு, இஞ்சையும் பல் போட்டிருக்கு, இங்க சுத்தி வந்தும் பல் போட்டிருக்கு. அப்ப இது ஒரு மூடின சுற்று. மூடின சுற்றுண்டா இதுல எத்தனை இடைவெளிக்கு இந்த பல்ப் அப்படியே பெறப்போகுது. அப்ப எத்தனை மின்குமுள் போட்டிருப்போம்? 10 மின்குமுள். சரியா? இப்ப இது நான் புதுசாக சொல்றேன். என்னென்ன இந்த இது கண்டனாங்கண்டா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஒரு அரைவட்டம் இப்படி ஒரு நேர கோட்டுல 22 சென்டிமீட்டர் வைப்போம். இதுக்கு இடையில 2 சென்டிமீட்டர் இடைவெளியில என்னது
ஏதோ பட்டினோ முன்னுக்கு ஒரு கேள்வி செஞ்சா பட்டின் வைக்கிறேன் பட்டின் வைக்கணும்ட்டா எத்தனை பட்டின் வைக்கணும்னு பார்த்தா இது 22 ரெண்டால பிரிப்பீங்க பிரிச்சா எத்தனை 11 இடைவெளியெல்லாம் வரும். இதுக்கு இடையிலான இடைவெளி தான் எத்தனை வரும் 11. ஆனா இது திறந்த சுற்றளவு வழியா முன்னுக்கு கொண்டு பின்னுக்கு கொண்டு போய் என்ன செய்யும் கூட வர போகுது. அப்ப முன்னுக்கு கொண்டு பின்னுக்கு கொண்டு தான் முன்னு கூட தான் வரும் ஒன்றை தான் கூட போகும். சரியா? அப்ப என்ன 12 பொத்தான்கள் அல்லது மின்குமுள்கள் என்று வரப்போகுது. சரியா? இதே ஒரு மூடியில சுற்றளவு என்ன நடக்கும்டா மூடியில சுற்றளவு என்ன நடக்கும் இது ஒரு ரவுண்டுல வந்து திருப்பி வந்து அந்த இடம் கடைசி பட்டியல் செய்யும் முதலாவது பட்டியலோட பொருந்திடும். அப்ப அங்க பிரிச்சு வர்றது 11 கொடுக்கும். சரியா? இப்ப மூடியில சுற்றண்டா எத்தனை இடைவெளி இப்ப எவ்வளவு சுற்றளவோ அதை இடைவெளியால பிரிச்சு போட்டு அப்படியே கொடுக்கும். திறந்த சுற்றண்டா இடைவெளியால பிரிச்சு போட்டு ஒன்றா கூட்டி கொடுக்கும். இதான் எங்கட விஷயம். இதுதான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பாதிக்க போறோம். அப்ப இதை பாருப்பா இல்ல திறந்தது இல்லை. இது என்னது இப்படியே வந்து இங்கேயும் பெல் போட்டிருக்கு இங்கேயும் பெல் போட்டிருக்கு. அப்ப என்ன திருப்பி மூடுபடுது. அப்ப இது இங்க ஸ்டார்ட் பண்ணி இதுல எத்தனை பெல் போட போறேன் 10 பெல் போட போறேன். சரியா? 10 மின் போட போறேன். அதே மாதிரி இங்க 22 மீட்டர் வில்லு எல்லாம் கண்டு வச்சுக்கணும். அதுக்கு இடையிலான இதுல போடுற பல்ப் தான் அங்கேயும் போட போறோம் சமமா. இங்க 10 பல்ப் போட்டா அங்கேயும் 10 பல்ப் தான் போட போறோம். அப்ப என்ன செய்ய போறோம் என்னது சிஇ டியின் இடைவெளி எவ்வளவு 22 மீட்டர் சுற்றளவு. எத்தனை பல்ப் போட போறோம் 10 போட்டோம்டா 2.2 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு பல்ப் போட போறோம். சரியா? 2.2 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு பல்ப் போட போறோம். அப்ப பாரு இங்க ஸ்டார்ட் பண்ணி இதுல ஒரு 10 பல்ப் இங்க வந்து முடிய போகுது. அப்ப இங்க 10 பல்ப் பண்ண அதே அளவால பிரிக்க போறோம். 22 10ஆல பிரிச்சா 2.2 மீட்டர் வரும். இப்போ இதுல என்னடா திறந்ததா மூணு அதெல்லாம் இந்த மூடின சுட்டு இப்போ கன்செப்டை நீங்க விளங்கினீங்கடா. சரி, அப்ப முதலாவது என்ன இதுல 10 இடைவெளி வருது எங்களுக்கு 14 1.4 அவரே தந்திருக்காரு 14 மீட்டர் ரெண்டு இவ்வளவு கிட்ட தந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு 1.4 மீட்டர் இடைவெளியில பல்ப் போட போறோம். 10 இடைவெளி வருது. இது ஒரு மூடின சுற்று. அப்ப தொடங்கின இடத்துல இங்க வந்து முடிய போகுது. அப்ப இதுக்கு என்ன 10 மின் மூலம் பெறப்போகுது. அதே மாதிரி திருப்பி 22 வழியில அதுல 10 மின்கூம் பெறணும்னா ஒவ்வொரு மின்கூமுக்கான இடைவெளி தூரம் 2.2 மீட்டர் வரப்போகுது. சரியா?